வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கீழடி ஆய்வுக்கு பிறகு தமிழர்கள் மீண்டும் பெருமிதம் கொள்கிறோம். நம்முடைய வரலாறு எவ்வளவு தொன்மையானது என்பதை அறிந்து பெருமைப்படுகிறோம். அந்த கீழடி ஆய்வுகளிலிருந்து பல்வேறு உண்மைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆதிகாலத்து மனிதன் அன்றைக்கே பானையிலேயே தன்னுடைய பெயர் எழுதியிருக்கிறான். சுட்ட பானையில் தன் பெயர் எழுதியிருக்கிறான். எழுதுகிற பழக்கம் அப்பொழுது இருந்திருக்கிறது, மொழி இருந்திருக்கிறது. தனக்கான ஒரு பானையை செய்கிற யுக்தி அப்பொழுதே இருந்திருக்கிறது. இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டின்னு நம்ம எப்படி ஒரு நோட் வாங்கினா நம்ம பேர் எழுதிக்கிறோம் இல்லையா, அந்த சுட்ட பானையின் மீது தன் பெயர் எழுதியிருக்கிறான். அது ஒரு லிமிட்டட் இல்லையா, அந்த பானை உடஞ்சிரும். அதுக்கு பிறகு பானை செய்வதோடு அவனுடைய வளர்ச்சி ஒரு பெரிய கட்டடம் கட்டுவது. அப்போ தமிழ் பானையிலேருந்து அடுத்தது கல்வெட்டுக்கு வந்துருச்சு. ஒரு கட்டடம் கட்டி அந்த கல்வெட்டில் இதுதான் நான் அந்த அரசன் போட்டான், நான் தான் கட்டினேன்ட்டு. இப்போ தமிழ் அங்கிருந்து கல்வெட்டுக்கு வந்துச்சு. அப்படி கல்வெட்டுக்கு வந்தாலும் அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அசைக்க முடியாது இல்லையா. ஒரு பில்டிங் கட்ட கல்வெட்டு அது அங்கேயே தான் இருக்கும். பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போகிற மாதிரி கண்ணு மொழியை வளர்க்கணுன்ற அப்புறம் செம்பு தகடுகள்ல தன்னுடைய மொழியை எழுதி வச்சான். பெரிய புராணம் முழுக்க செப்பு தகடுகளில் தான் எழுதப்பட்டது என்பது சிதம்பரம் கோயிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது என்றெல்லாம் இலக்கிய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு இதெல்லாம் காஸ்ட்லியா பண்ணது மட்டும் இல்ல, பல இடங்களுக்கு இந்த கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது விலங்குகள் இது தோல்ல எழுதும். அதற்கு பிறகு அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் கடைசியா பனை ஓலைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பேப்பர் கண்டுபிடிச்சா இப்ப டிஜிட்டலா எழுதுறோம். இப்படி தமிழ் பயணப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இப்படி காப்பாற்றப்பட்ட மொழி எங்க அழியுது இப்போன்னா தமிழன் நாக்குல தான் அழியுது. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் இங்கிலீஷ் கலந்து பேசுறது, ஆங்கிலம் கலந்து பேசுறத கொஞ்சம் பெருமையா நினைக்கிறான். நான் பேசும்போது 2-3 ஆங்கில வார்த்தை நடுவில் சொன்னா ஒரு பெரிய அறிவாளி போலவுது சார் அப்படின்னு நினைக்கிறான். ரெண்டாவது, ஆங்கிலத்தை தப்பா பேசக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா இருக்கான். தமிழ் தப்பா பேசினா அவனுக்கு கவலை கிடையாது. உனக்கு தெரியாத மொழியை நீ தவறாக பேசினால் கூட பரவாயில்லை, உன் தெரிந்த மொழியை தவறாக பேசுவதுதானே அவமானம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இங்கிலீஷ் தப்பா பேசிட்டா பாருங்களேன் எப்படி சொல்றாரு, ஸ்பெல்லிங் தப்பா போட்டு பாருங்க, இது போய் தப்பா போட்டுக்கிறாரு. இதுக்கு தப்பா போட்ட பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா நான் எழுதுற என்னுடைய தாய்மொழியில தப்பா போட்டா அது கஷ்டம் தானே. ஆனால் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள், தங்களுடைய மொழி எப்படி வேணா பேசிக்கலாம், பேசாமையே கூட இருந்துடலாம் அப்படின்னு. இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிறவர்கள், மேடைகளில் பேசுகிறவங்க கூட எப்படியாவது வலிந்து ஒரு ஆங்கில வார்த்தை, அவர்களுக்கு அந்த வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை தெரிந்தால் கூட ஆங்கிலம் பேசிதான் தன்னை அறிவாளியாக நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல போனால் ஆங்கிலம் பேசுவது அறிவு என்கிற மோகம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது இருக்கிறவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மொழி பயணப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நான் மிகச் சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். அப்படி பயணப்பட்டு வந்த மொழி பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மொழி இன்னும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இனி கம்ப்யூட்டரோ பனை ஓலையோ தேவையில்லை. நம் ஒவ்வொரு நாக்கும் அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.